ஆரகளூர் காமநாதீஸ்வரர். वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा श्रीमहागणपतये नमः. சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ஆரகளூர் என்ற கிராமம். இந்த கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீமத் பெரியநாயகி சமேத காமநாதீஸ்வரர் ஆலயமாகப்பட்டது விசேஷமாக திகழ்கிறது. வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள 4வது ஸ்தலம் ஆரகளூர் காமநாதீஸ்வரர் திருக்கோவில் வாயுலிங்க ஸ்தலம். இறைவன் காமநாதீஸ்வரர், இறைவி பெரியநாயகி. ஆரகளூர் முன்பு ஆரை நகர் என வழங்கப்பட்டிருந்தது. இந்த ஆலயமாகப்பட்டது வானவராய பூபதி என்ற சிற்றரசர் கடைசியாக முடித்திருக்கிறார் திருப்பணிகள். அதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டியர்கள் கருவறையிலிருந்து அர்த்த மண்டபம் மகாமண்டபம் வரை அந்த சேர சோழ பாண்டியர்கள் கட்டியிருக்கிறார்கள். அம்பாள் சன்னதி விஜயநகர பேரரசு மகாராஜாக்கள் கட்டியிருக்கிறார்கள். இந்த முருகன் அவதரியா முன்னாளில் காமன் உருவமுடன் பூச்சித்து ஊரிலே அஷ்டபைரவ க்ஷேத்திரமாக சிறப்பாக விளங்கப்படுகிறது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக விளங்கப்படுகிறது. இந்த வாயுஸ்தலம் வேலூர், ஏத்தாப்பூர், ஆத்தூர்கோட்டை, ஆரகளூர், கூகியூர் என்ற பஞ்சபூத ஸ்தலங்கள். வேலூராகப்பட்டது வாழப்பாடி அருகில் வேலூர், அது நிலமாக திகழ்கிறது. ஏத்தாப்பூர் அது ஜலலிங்கம் நீர்லிங்கமாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் வசிஷ்ட மகரிஷி. ஆத்தூர்கோட்டை அக்னிலிங்கமாக திகழ்கிறது. இது வாயுலிங்கமாக திகழ்கிறது. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் அளவிலே கூகியூர் சொல்லக்கூடிய ஆலயமாகப்பட்டது அது ஆகாசலிங்கமாக திகழ்கிறது. இந்த பஞ்சபூத ஸ்தலங்களிலே வாயுஸ்தலமாகப்பட்டது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரதி மன்மதன் சுவாமியை தொட்டு பூஜை பண்ணும்போது சிவ வழிபாட்டில் எந்தவித இடைவுகள் வரக்கூடாது என்பதற்காக அஷ்டபைரவர் பிரார்த்தனை பண்ணி வழிபட்டதுனால இவ்வாலயத்தில் அஷ்டபைரவர் பிரதிஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த 8 பைரவருடைய பெயர் அசிதாங்க பைரவர், ருபைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத்த பைரவர், கபால பைரவர், பீஷண பைரவர், காலசம்கார பைரவர் சொல்லக்கூடிய அஷ்டபைரவர் இங்கே பிரசித்தமாக இருக்கிறது. முருகன் பிறப்பிற்கு முன்பாக மன்மதன் இத்தலத்து இறைவனை வழிபட்டதால் காமநாதீஸ்வரர் என்ற பெயர் கொண்டார். ஈசனால் எரிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட மன்மதன் ரதி தேவியோடு வந்து இறைவனை வழிபட்ட ஸ்தலம். இக்கோவிலின் கோபுரம் மிக பழமையாக இருந்தாலும் உயர்ந்து காட்சியளிக்கிறது. கோவிலின் கருவறை சதுர வடிவமானது. கருவறைக்கு முன் அர்த்த மண்டபம், மகா மண்டபம் அமைந்துள்ளது. கருவறை சுற்றுக்களில் அமைந்துள்ள 5 தேவ கோட்டங்களில் முறையே கணபதி, தட்சிணாமூர்த்தி, அண்ணாமலையார், பிரம்மன், துர்க்கை ஆகியோர் காணப்படுகின்றனர். சண்டிகேஸ்வரர், முருகன் போன்ற தெய்வங்கள் 2வது சுற்றில் அமைந்துள்ளன. ஈசானமூர்த்தம், ஈசான ஜெகபூம், தத்புரபூம், அகோரசபூம், வாமதேவபூம், சத்யோஜபூம், சத்யோஜத பிரம்மபூம் என சொல்லக்கூடிய 6 முகக் கடவுள். அந்த 6 முகக் கடவுள் மயில் ஒரே
கல்லால் ஆளப்பட்டது, ஒரே கல்லால் செய்யப்பட்டது. அந்த மயில் தான் ஆதாரமாக அந்த சிற்ப வடிவுகள் செய்து இருக்கிறார்கள். வானசாஸ்திர சிவாக விதி பிரகாரம் இதை அமைத்திருக்கிறார்கள். அந்த முருகனுக்கு சஷ்டி திதியிலே, வளர்பிற சஷ்டி திதியிலே 6 முகத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் செய்து 6 முகத்துக்கு 6 சாதம் நைவேத்தியம், தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், புளி சாதம், மகா நைவேத்தியம். இந்த மகா நைவேத்தியம் 6 அன்னங்கள் படைத்து பூஜைகள் செய்தவனானால் சீக்கிரம் இந்த செவ்வாதோஷங்கள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் என்று ஆகம சாஸ்திர பிரகாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இத்தலத்து இறைவனை திருமால், பிரம்மன், சூரியன் ஆகியோர் வணங்கியதாக காமநாதர் கோவை பாடல் குறிப்பிடுகின்றன. சங்கீன்ற முத்ததனை தன் இனமென்றே கருதி அங்கம் குறுகணைக்கும் ஆரையே எங்கோன் முருகன் அவதரியா முன்னாளில் காமன் உருவமுடன் பூஜித்த ஊர் சங்குன்ன அன்னப்பறவை. அந்த அன்னைப்பறவையானது இந்த ஆரகலூர் மாநகரிலே திகழ்ந்திருக்கிறது. முத்துக்கள் இங்கே ஆரகலூர் மாநகரில் விளைந்திருக்கிறது. முத்துக்கள் விளையும் அளவிற்கு இந்த ஆரை மாநகரம் நீர்நில வளங்களோடு சிறப்பாக இருந்திருக்கிறது. வீதிபுலா சென்ற இறைவன் கோயிலுக்கு திரும்ப தாமதமாகிறதென அம்பிகை கோபம் கொண்டு கோயில் கதவை சாற்றி விடுவார். ஆருத்ரா தரிசனம் அன்று ஊர்வலம் முடித்த ஈஸ்வரன் கோயிலுக்கு திரும்புகையில் வழிநெடுக பெண்கள் ஆரத்தி எடுப்பதால் கோயிலுக்கு திரும்ப காலதாமதமாகிவிடும். கூட வந்த அர்ச்சகர்களும் ஊர் பெரியவர்களும் சமாதான தூது போவார்கள். கால தாமதத்திற்கான காரணத்தை விளக்குவார்கள். அம்பிகை சார்பில் ஒரு சாராரும் சுவாமிக்காக ஒரு சாராரும் வாதத்தில் ஈடுபட்டு வாதம் முற்றி வாழை மட்டையால் அடித்துக் கொள்வது போன்ற சுவாரஸ்யமான ஊடல்கள் ஏற்படும். பின்னர் கதவு திறக்கப்பட்டு சுவாமி உள்ளே செல்வார். தேய்பிறை அஷ்டமி தினங்களில் நள்ளிரவு 12 மணிக்கு பைரவ பூஜை செய்கின்றனர். இக்கோவிலில் பிரம்மாவிற்கும் நடராஜருக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. கோவிலின் வடபக்கம் 63 நாயன்மார்களின் சிலைகளும் காணப்படுகின்றன. கோவிலின் ஸ்தல விருட்சம் மகிழ மரமாகும். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி உத்திர திருவிழாவில் பூர நட்சத்திரம் அன்று காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் ஸ்ரீ காமநாதீஸ்வரர் மேல் சூரிய பகவான் தன் ஒளிக்கதிர்களால் வணங்குவதை காணலாம். ஆரகலூர் காமநாதீஸ்வரர் கோவிலில் தின பூஜைகள் தவிர மாதந்தோறும் உற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி பூஜையும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி கௌரி நோன்பு விசேஷம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இக்கோவிலில் இருந்து கிபி 1913 27 கல்வெட்டுகள் படியெடுக்கப்பட்டுள்ளன. அவை சோழர் காலம் 14, பாண்டியர் காலம் 5, நாயக்கர் காலம் 13 கல்வெட்டுகள் ஆகும். இந்த அஷ்டபுஜ காலசம்கார பைரவருக்கு தான் விசேஷ அபிஷேகங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்திலே 4 to 6 ராகுலத்தில் அபிஷேகாராதனைகள் செய்து அர்ச்சனை பண்ணி செய்தோமானால் இந்த 7 நாடு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, நவக்கிரக தோஷங்கள்லாம் நீங்குவதாக சாஸ்திரம். பைரவருக்கு சனீஸ்வரனே பைரவருக்கு தான் குரு.
நவக்கோள்கள் பைரவருடைய கண்ட்ரோல் இருப்பதனால நவக்கிரகத்தினால் ஏற்படைய தொல்லைகள் ஏதாவது இருந்தால் பைரவா என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னாக்கா நவக்கோள்களையும் கூப்பிட்டு கண்டிப்பதா சாஸ்திரம் பைரவருடைய கண்ட்ரோல் இருக்கிறதுனால இந்த பில்லி சூன்யம் ஏவல் இதெல்லாம் பைரவருடைய கட்டுப்பாடு இருப்பதனால பைரவர்கிட்ட போய் அர்ச்சனை பண்ணிக்கிட்டோம்னா இந்த பில்லி சூன்யெல்லாம் எடுக்கக்கூடியது கால பைரவருக்கு தன்மை வாய்ந்தது. அதே மாதிரி சத்ருவல் எதிருடைய தொல்லைகளிலிருந்து விடுபடுவோம் என்றால் பைரவர்கிட்ட வந்து செவ்வரளி பூவினால் அர்ச்சனை செய்தோமானால் இந்த சத்ருவல் எதிருடைய தொல்லைகள் அகலும். மிளகு தீபம் ஏற்றுவது இந்த ஆலயத்திலே விசேஷம். மிளகு தீபம் சிவப்பு துணியிலே கட்டி சுவாமி பைரவர்கிட்ட ஒரு மிளகு தீபம் ஏற்றினால் நம்மளுடைய கோர்ட்டு வில்லங்க கேஸில் நமக்கு சாதகமாக அமையும் என்று ஆகம புராணங்களிலே கூறியிருக்கிறது. கடன் தொல்லைகளில் இருந்து நிவாரணம், வியாபார விருத்தி, வீடு மனை வாங்கும் யோகம் ஆகியவற்றிற்கு பைரவரை பிரார்த்திக்கின்றனர். சுமார் ஒரு 10,000 பேர் மக்கள் சேவார்த்திகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பலாபலன்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாலயத்திற்கு வந்தால் சுபிக்ஷம் நிறையா கிடைக்கிறது என்று காதார வந்து என்னிடம் சொல்லிக் கொண்டு போயிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆலயத்தில் அனைவரும் வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். Da
பயமுறுத்தும் பைரவரின் பயபக்தியே பார்வையிலே பயமுறுத்தும் பைரவரின் பயபக்தியே நின்ற கோலம் நிர்வாணம் என்றாலும் அழகான அணிகலன்